கருத்து கணிப்புகளை தவிடுபொடியாக்கிவிட்டு இந்தியா கூட்டணி அதிக வெற்றி பெறும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் 101வது பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் செல்லப்பாண்டியன், எம்எல்ஏ முத்துராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, 2004, 2009 ஆண்டுகளில் பாஜக தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு வெளியிட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதேபோன்று தற்போதுள்ள கருத்து கணிப்பு தவிடுபொடியாக்கிவிட்டு இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் 4 இடங்கள் தான் உள்ளன. ஆனால் கருத்து கணிப்பில் 6 - 8 இடங்கள் உள்ளதாக வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ரகுபதி, இதிலிருந்தே கருத்து கணிப்பு எவ்வாறு நடத்தப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது என்று தெரிவித்தார். 2004, 2009 ரெண்டுலையும் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பு போட்டாங்க. அதை தவிடுபொடியாக்கி தான் நாங்க ஜெயிச்சோம். அதாவது எங்களுடைய கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜெயிச்சிச்சு. அதே போல இந்த தரமும் தவிடுபொடி ஆகும். இன்னொன்று சொல்ல போனோம்னா, இமாச்சல பிரதேசத்துல 4 எம்பி சீட் தான் சொன்னாங்க. ஆனா அங்க 6-8 போடுறாங்க. ராஜஸ்தான்ல 25 என்னமோ தான் சொல்றாங்க. அங்க 28-29 போடுறாங்க. ஆக இந்த சீட்டெல்லாம் அநேகமா வங்காள விரிகுடாக்கு கிழக்க புதுசா உருவாக்கி இருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். எனவே இந்த கருத்து கணிப்புகள் பொய் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். எனவே இந்தியாவிலே இல்லாத இடங்களை எல்லாம் இன்றைக்கு கருத்து கணிப்புகள் உருவாகி இருக்கின்றன. அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மேலவை உறுப்பினர்களை சேர்த்தே போட்டாங்களோன்னு நினைக்கிறோம். எனக்கு தமிழகத்தை அதை மீறி எதுவுமே சொல்ல முடியாது. யாருமே கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிடுவாங்க 40க்கு 40. அதை இங்க எந்த கருத்து கணிப்பும் இங்க எதுவுமே பண்ண முடியாது. தவிடுபடி ஆக்கிடுவோம். அதனால இங்க எதுவுமே மாத்தி சொல்ல முடியாது. சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான் ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகு பார்ப்போம். வருதா வரலையாங்கிறது ஓட்டு எண்ணிக்கைக்கு பிறகுதான் தெரியும். என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 40க்கு 40, அது எங்களுடைய இலக்கு. நிச்சயமா 2 பேரையும் கூட்டினாலும் கூட நிறைய தொகுதிகளில் வருவோம். இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை இந்த கருத்து கணிப்பு அதிகரிச்சிருக்கு. அதை தேர்தல் கமிஷன் எப்படி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. எனவே ஒண்ணு வங்காள விரிகுடா கிழக்கையோ அல்ல அரபிக்கடலுக்கு மேற்கையோ உள்ளான தொகுதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்கிற சந்தேகத்தை தான் நம்ம உருவாக்கணும்.